ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு விளாக் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா, மழை நேற்று எங்களுக்கு 1 வீக் அப்புறம் நேற்று நல்லா மழை பெஞ்சுது. இப்போ நான் ஒரு சின்ன சின்ன குச்சி நட்டு வச்சுருக்கேன். அது துளிர் வரதை பார்க்கலாம். நான் ஆல்ரெடி நட்டு வச்சுருந்தேன், நல்லா துளிர் வந்தது. அது நான் களை செடி நினச்சி அப்போ பிடிங்கி போட்டார். அப்பாவுக்கு தெரியாது அது என்ன செடின்னு. இப்போ நான் மறுபடியும் 2 செடி நட்டு வச்சுருக்கேன். அது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அது துளிர் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் காட்டுறேன் துளிர் வருதா இல்லையான்னு. ஏன்னா மழை டைம் இல்லையா, அதால் இப்போ நட்டு வச்சுருக்கேன். இதோ பாருங்கள், பச்சை முல்லை நட்டு வச்சுருக்கேன். இது இலை இன்னும் காயலை. இதெல்லாம் காஞ்சி இந்த இலை உதுத்ததுக்கப்புறம் புதுசாக துளிர் வரும். அப்போ இது நான் இதே சைஸ் தான் குச்சி வச்சுருந்தேன். போன டைமும் நல்லாவே பற்றி வந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஜா குச்சியும் நட்டு வச்சுருக்கேன். இதுவும் வருதான்னு பார்க்கலாம். நம்ம கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா ஆடுக்கிட்ட வந்து செடிங்களை காப்பாற்றுறதே எனக்கு ஒரு வேலையாக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ மொட்டு வச்சுருந்ததுங்க செம்பருத்தி. பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த செடியை அப்படியே உடச்சி மொத்த இலையும் சாப்பிட்டுட்டு முட்டெல்லாம் காலி பண்ணிடுச்சு. அதனால் இப்போ தான் ஒரே ஒரு மொட்டு வச்சுருக்கு. நிறைய பூ வச்சுருக்கோம். இப்போ செம்பருத்தி எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சுங்க. சரி, அவங்களையும் திட்ட முடியாது. நம்ம செடி போடுறது கஷ்டமாக தான் இருக்குது. கத்திரிக்காய் நிறையா பூ வச்சுருக்கு. இதுவுமே அப்படி தான். அது சாப்பிடுதோ இல்லையோ எல்லாத்தையும் வந்து கத்திரிக்காய் நல்லா சாப்பிட்றதால பார்த்திங்கன்னா காலி பண்ணிடுதுங்க. கரெக்டாக இங்கே தான் செடிக்கிட்ட தான் ஓடிடுது. இந்த கத்திரிக்காய் பிஞ்செல்லாம் பறித்து போட்டுருது. நிறையா தான் வச்சுருக்கு. இதெல்லாம் பூ தான், அடுத்தடுத்து வர பிஞ்சுங்க தான். எல்லாத்தையுமே பறித்து போட்டது. இந்த டைம் பச்சை மிளகா பார்த்தா எல்லாம் நாங்களே காலி பண்ணிட்டோம். பாருங்கள், எவ்வளோ பச்சை மிளகா சட்னிக்கு டெய்லியாக அறுத்தே காலி பண்ணிட்டோம். இப்போ ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு இதுக்காக தான் நான் இப்போ வீடியோ எடுத்ததே. அது என்னென்னு வாங்க காட்டுறேன். நம்மளோட மஞ்சள் நல்லா துளுத்துருச்சு. புரட்டாசி மாதம் துளசி நிறையாவே எங்கே பாருங்கள், எவ்வளோ துளசி பாருங்கள். பெரிய மாலையே கட்டி போடலாம். அந்த சனிக்கிழமை எனக்கு கோயிலுக்கு போக முடியாத நிலமை. நெக்ஸ்ட் வீக் நான் மலையில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போக போகிறேன். அங்கே உங்களுக்கு போயிட்டு வீடியோ காட்டுறேன். பெருமாள் கோயிலுக்கு காட்டுறேன். நம்ம இந்த துளசிக்கு எவ்வளோ நீளம் மாலை வருதுன்னு கட்டி காட்டுறேங்க. நான் இந்த வீடியோ போட்டதுக்கு முக்கிய காரணமே பார்த்திங்கன்னா இந்த செடி தான். நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி ஒரு விளாக்லேயும் போட்டிருந்தேன். ஒரு சின்ன குட்டி காய் தான் காட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு வர காயை விட அடுத்து வர காய் அந்த ஃபஸ்ட்டு வரதை விட முந்தின பெருசாக வந்துடும். இதுதான் இந்த செடியில் வச்ச ஃபஸ்ட்டு பாகக்காய். இதுதான் நான் வீடியோவில் பாகக்காய் வச்சிருன்னு சொல்லி இது தான் போட்டிருப்பேன். ஆனால் இந்த காய் பார்த்திங்கன்னா பெருசாகவே ஆகலை, பழுத்துடுச்சு சின்னதாகவே. ஆனால் அதுக்கப்புறம் வச்ச காய் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் பாகக்காய். இது ஒன்று மட்டும் இல்லை, இன்னும் வாங்க காட்டுற செடியில் எவ்வளோ எத்தனை இருக்குன்னு. இதை பார்த்திங்களா, இங்கே ஒன்று, இங்கே பார்த்திங்களா. இதுக்கு நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. நாளைக்கு இது கண்டிப்பாக இதுக்கு நான் பந்தல் போட்டுருவேன். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல கத்திரிக்காய் எங்கே பறிச்சுட்டு வந்து போட்டுக்கிறாங்க பாருங்கள். 3 பேர். அதில் 3 பேரில் ஒரு ஆடு பண்ணுற சேட்டை தான். இது பிஞ்சு கத்திரிக்காய் எல்லாத்தையும் பறித்து கீழே போட்டுருது. இது இவ்வளோ பெருசு, அதால் கடிக்கவும் முடியாது. நான் கட் பண்ணி கொடுத்தா சாப்பிட்றோம். அதனால் அது சாப்பிடணுன்னு ஃபுல்லாக எல்லா கத்திரிக்காயும் அது செடிக்கிட்ட விட்டாவே செடி மொத்தமும் காலி. இந்த பாவக்காயை நான் அதுக்கிட்ட விடாமல் பாதுகாத்துட்டு இதை சாப்பிட்டாது. அதனால் அதை உள்ளே போய் செடியெல்லாம் இழுத்து வேஸ்ட்டாக போட்டுரும். ரொம்ப சந்தோஷங்க எனக்கு இந்த பாவக்காய் பார்க்கும்போது. எப்போ பறித்து இதை குழம்பு வைப்போன்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து செடியும் வந்துடுச்சு, காயும் காய்ச்சிடுச்சு. இதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. செடி நடுற நமக்கு. நம்மளோட காய் பாருங்கள், வாழைக்காய் நல்லாவே பெருசாக வந்துடுச்சு. இது ஒரு சின்ன தார் தான், ஒரு 5-6 சீப்பு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நல்லா காய் பாருங்கள் நெருக்க வந்திருக்கு. அது பெருசாகிடுச்சுன்னா நல்லா பெருசாக வரும். பொங்கலுக்கு நமக்கு நிறைய அறுவடை இருக்குங்க. மஞ்சள், வாழைக்காய், கிழங்கு, கரும்பு, அப்புறம் காயெலாம் ரொம்ப சந்தோஷம். இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற காய் வச்சு அதுக்குள்ள அவரைக்காய் பூசணிக்காய் போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே பூசணிக்காய் போட்டிருக்கேன். கரும்புக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா அவரை செடி. அவரைக்காய், பூசணிக்காய், வாழைக்காய், கரும்பு, மஞ்சள்,
கத்திரிக்காய் எல்லாமே நமக்கு இந்த தடவை பொங்கலுக்கு வந்து சூப்பரான ஒரு அறுவடைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற காயோட கொஞ்சம் காய் மட்டும் வாங்கி வச்சு நம்ம பொங்கலை சிறப்பாக கொண்டாடலாம் இந்த தடவை. நீங்களும் நிறையா செடி வைங்க. அதை வைக்கிற காய் வச்சா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.